வருமானம் குறைந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது வருமானம் குறைந்த மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய பல்வேறு உதவித் திட்டங்கள் இனிவரும் நாள்களிலே அதிகரிக்க உள்ளன. புதிதாக கிடைக்கவும் உள்ளன. அந்த அடிப்படையில் அஸ்வஸ்ம கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுவரை வழங்கப்பட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவு 4 கொடுப்பனவுகளும் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதைவிட அடுத்து வருகின்ற சில நாட்களில் முன்னர் வழங்கப்பட்ட சமுர்த்தியும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதாவது முன்னர் நிறுத்தி வைக்கப்பட்டு நலன்புரி சேவைக்கு உள்ளிருக்கப்பட்ட மக்களை தவிர மிகுதியாக உள்ள மக்களுக்கான இந்த சமுர்த்தி நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 2 செய்திகளையும் விரிவாக பார்ப்போம். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது இந்த காணொலியை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது நமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கின்றோம், எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள், லைக் பட்டனை அழுத்தி லைக்கை போடுங்கள். இந்த காணொலி நிச்சயமாக பிடிக்கும், ஆகவே லைக்கை போடுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக முயற்சி செய்கின்றோம். அஸ்வஸ்ம அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுவரை காலமும் அஸ்வஸ்ம என்ற கொடுப்பனவு வறிய மக்களுக்கு வழங்கப்பட்டது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த வறிய மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு என்பது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. அந்த 4 பிரிவுகளும் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2500 ரூபா, 5000 ரூபா, 8500 ரூபா, 15000 ரூபா என்று சொல்லி 4 பிரிவுகளாக வருமானம் குறைந்த மக்களுக்கு இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தன. தற்பொழுது இந்த வழங்கப்பட்ட இந்த 4 வகையான உதவித்தொகைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது, கூட்டப்பட்டுள்ளது. இது எவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இதுவரை காலமும் 15000 ரூபா பெற்று வந்த குடும்பங்களுக்கு இனி வருங்காலங்களில் 17000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது, அதாவது கூட்டப்பட்டுள்ளது. இதே போல் இதுவரை காலமும் 8500 ரூபா அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்று வந்த குடும்பங்கள் இனி வருங்காலங்களில் அந்த கொடுப்பனவு 10000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அல்லது கூட்டப்பட்டுள்ளது. அதே போல் 2500 ரூபா பெற்ற குடும்பங்களுக்கு 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது, கூட்டப்பட்டுள்ளது. ஆனால் 5000 ரூபா பெற்று வந்த மக்களுக்கு அது கூட்டப்படவில்லை, மாறையில் அதே கொடுப்பனவு தொடர்ச்சியாக கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான காரணம் சரியாக தெரியவில்லை. ஆனால் இது ஒரு தவறான செயற்பாடாக எல்லோரும் கருதுகிறார்கள். ஏனென்று சொன்னால் 5000 ரூபா கொடுப்பனவு கொடுத்தவர்களுக்கு ஒரு சிறுதொகையாகவும் கூட்டியிருக்கலாம், அது கூட்டப்படவில்லை. இவ்வாறு கூட்டப்பட்டுள்ள தொகைகளை வறிய குடும்பங்களுக்கு வழங்குமாறு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி தீர்மானம் எடுத்து அரசினுடைய அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள். அதாவது இந்த தீர்மானங்கள் யாவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷன டி சில்வா தலைமையில் நாடாளுமன்றத்தில் குழு ஒன்று தனிமையாக கூடி அதன் தலைமையில் அந்த நாடாளுமன்ற குழுக்கள் பரிந்துரைகளை முன்வைத்து கருத்துக்களை எடுத்து முடிவுகளை வைத்து இந்த முடிவுகள் யாவும் அரசினுடைய அனுமதி பெற்று இந்த உதவித்தொகைகள் விரைவில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது இந்த உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதேவேளை 5000 ரூபாவாய் பெற்றுக்கொண்டிருந்த அந்த குடும்பங்களுக்கான கொடுப்பனவு கூட்டப்படவோ அல்லது வேறு ஏதாவது மாற்றங்களுக்கோ உட்படவில்லை. இது சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் மக்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இக்கொடுப்பனவுகள் யாவும் எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கப்படுகிறது என்பது ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கலாம். எனவே இந்த கொடுப்பனவுகள் யாவும் 2025 வருடம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 2025 ஆண்டு 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையும் கொடுப்பதற்கான தீர்மானங்கள் முடிவெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான முழுமையான அதிகாரங்கள், அரசு ஆதரவுகள், அனுமதிகள் யாவும் பெறப்பட்டுள்ளன. எனவே இந்த வருடம் முழுமையாக இந்த திட்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். வருமானம் குறைந்த மக்கள் தற்போது கூட்டப்பட்டுள்ள இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெற்று தங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு அவர்கள் நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே இதே வேளையில் குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களுக்கு இன்னொரு சலுகை திட்டத்தையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. அந்த சலுகை திட்டம் தான் சமுர்த்தி. அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட சமுர்த்தி மீண்டும் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டமாகும். அதாவது சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின்
வழிகாட்டலின் கீழ் நாட்டில் உள்ள குறைந்த வருமானம் பெறுவோரினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்கான ஒரு அருமையான திட்டம் ஒன்றை அவர்கள் தீட்டியிருக்கின்றார்கள். இந்த திட்டமும் உண்மையில் வறிய குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களுக்கான ஒரு நன்மை அளிக்கும் திட்டமாகத்தான் காணப்படுகின்றது. இந்த திட்டத்தினுடைய முதற்கட்டம், அப்போ இது கட்டமாக இந்த திட்டங்கள் ஏற்படுத்தப்படலாம். அதாவது முதற்கட்டமாக 2025ஆம் ஆண்டு தொடக்கம் 2027ஆம் ஆண்டு வரை இந்த சமுர்த்தி திட்டம் திரும்ப வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதாவது திரும்பவும் சமுர்த்தி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சமுர்த்தி திட்டம் 2 வருடங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். குறைந்த வருமானம் பெறுவோர்களை தேர்வு செய்து தான் இந்த சமுர்த்தி திட்டம் வழங்கப்படும். அதாவது இது எவ்வாறு தேர்வு செய்யப்படும் என்று சொன்னால், அவர்களுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அங்குள்ள ஆட்கள் தொகைகள், மற்ற அவர்களுடைய அங்குள்ள செய்கின்ற ஆட்கள் தொகைகள், தொழில், அவர்களுடைய வருமானங்கள், அவர்களுடைய நிலையற்ற வருமானங்களை முடிவாக கொண்டுதான், இதைவிட வேறு சுட்டிகளையும் அடிப்படையாக கொண்டு இந்த வருமானம் குறைந்தவர்களுக்கான தேர்வு இடம்பெறும். சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த நிறுவனங்களுடைய அதிகாரிகளுக்கு தெளிவூட்டுவதற்காக அரசினால் நாடளாவிய ரீதியில் இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனவே அந்த அதிகாரிகளுக்கான தெளிவூட்டல் முடிந்ததன் பின்னர் இந்த சமுர்த்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது இது ஆரம்பிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறைந்த வருமானம் பெறுபவர்களுடைய பல்வேறு துறைகளில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்காக உருவாக்கப்பட்ட இன்னும் பல திட்டங்கள் அரசினால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 பேருக்கு, அதாவது ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலும் 50 பேர் தான் தேர்வு செய்யப்படுவார்கள். அந்த 50 பேரும் வருமானம் குறைந்த அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுவார்கள். அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட அந்த 50 பேருக்கு மீண்டும் சமுர்த்தி திட்டம் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த சமுர்த்தி என்பதை எவ்வாறாக அமையும் என்று சொன்னால், முன்னைய காலங்களில் வழங்கப்பட்ட கடன்கள், அதாவது லோன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், கடன்கள் மற்றும் மாதாந்த கொடுப்பனவுகள், இதனை விட வேறு சலுகைகள் என்பதும் வழங்கப்பட்டுள்ளது. இது இன்னும் பல புதிய சலுகைகளை கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் அறிய கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எவ்வாறோ குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான 2 திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றன. ஒன்று அஸ்வசுமா அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, இன்னொன்று சமுர்த்தி.